ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்கள் மீனராசிக்கு இந்த ஜூலை மாதத்துக்கு சித்தர்கள், முனிவர்கள், அந்த பிரம்ம ரிஷிகள், அந்த பிரம்மன் என்னதான் தலையில் எழுதியிருக்கார். பிரம்மன் மீனத்துக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னதான் தலையில் எழுதியிருக்கார். முதல்ல நல்லா கவனிக்கணும். மீனத்துல ஜென்மத்துல சனி உட்கார்ந்து நிம்மதியை குறைக்கிறார். சனி நிம்மதியை குறைக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன முயற்சி பண்ணாலும் முன்னேற்ற குறைவை ஏற்படுத்தக்கூடிய, நினைச்சதுக்கு தடையை ஒன்றுக்கு திரும்ப முயற்சி பண்ணக்கூடிய நிலை.
இருந்தாலும் இப்ப மீனத்துக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்ப ஒரு திடீர்னு ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக சகோதரர்களை அணுக வேண்டிய நிலை. அப்ப அந்த சகோதரர் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். சில பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். இந்த பயணங்கள் மூலம் வருமானங்கள் ஏற்படும். பயணத்தின் மூலம் வருமானங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல மனிதரை சந்தித்து, ஒரு முக்கியமான மனிதர்களை சந்தித்து நம்ம உயர்வுக்காக, தொழில் உயர்வுக்காக, வருமான முன்னேற்றத்திற்காக முக்கியமான மனிதரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப மீன ராசிக்கு அடுத்ததாக என்ன, 4ஆம் இடத்தில் உயர்ந்த கிரக அமைப்புகள் சூரியன் புதன் அற்புதமா. ஒரு புறம் ஜென்மத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு துன்பத்தையும் வேதனையும் மனவேதனை, கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தாலுமே இதெல்லாம் சரி ஆகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய கேந்திர பலம், பூமிகளால், சொத்துக்களால், தொழில்களால், வருமானத்தால், முன்னேற்றத்தால், பதவி யோகத்தால், முன்னேற்றத்தால் சிறந்த யோகத்தை தரக்கூடிய நல்ல கிரக அமைப்புகள். 2-3 தொழில்கள், ஷேர் மார்க்கெட்ல இருந்து 2-3 தொழில்களில் வெற்றி, திடீர் ஷேர் மார்க்கெட் திடீர்னு வெற்றி அடையலாம். நான் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடலாம், பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடலாம், பெரிய சாதாரண அபார்ட்மெண்ட்ல பெரிய அபார்ட்மெண்ட், அது அந்த யோகம்ல இருக்கு. இதுல வர்ற பிரச்சனை அது சரியாயிடும். அடுத்து அரசியல் இருப்பவர்களுக்கு அதை ஈடுபடுவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும். ஏன்னா குருவே உங்க ராசிக்கு அதிபதியாகி உயர்ந்த இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்கு, மீன ராசிக்கு அதிபதி, தனுசு ராசி அதிபதி, அதாவது மீனத்துக்கு 10ஆம் இடம், தனுசு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உச்ச பலம். ஆக பணம் கொட்டும் அதிர்ஷ்ட யோகம். இது எந்த அளவுக்கு உண்மை? எல்லாரும் சொல்றாங்க மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தா பணம் கொட்டும் அதிர்ஷ்ட யோகம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உங்க ஜனன ஜாதகத்தில் அதற்கான தசா புத்திகளும் இந்த குருவோடு இணைந்திருக்க வேண்டும். அப்ப குருவுக்கு ஆகாத ஒரு தசா புத்தி உங்க ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா நடக்காது. இங்க சொல்ல வேண்டிய பலன்களை சொல்லிடுவோம். ஆனா உங்க ஜாதகத்துல இது எதிர்ப்பான தசா புத்திகள் நடந்தா நடக்காதே. இதுதான் உண்மை. அதுக்காகத்தான் சுய ஜாதத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப சில பாதிப்புகள் இருந்தாலும் சில நல்ல யோகங்கள் தரக்கூடிய கேந்திர பலத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடிய நிலையில இருக்கு. உயர்ந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காங்க 5ஆம் இடத்துல. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ எல்லா இடத்துலயுமே கிரகங்கள் வலிமை. சில 2-3 இடங்கள், அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வலிமை அடைந்தாலும் மனுஷன் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வந்துடுவார். மற்ற கிரகங்களை 0-0வா இருக்கும். இதான் ஒரு கிரகம் மட்டும் வலிமையா இருக்கும். அந்த ஒரு கிரகத்தை வச்சு மனுஷன் அடிச்சு வந்துடும், தூள் கிளப்பிடும். இப்போ உங்களுக்கு 3 கிரகம் வலிமையா இருக்கு. அப்ப லைஃப் சூப்பர். இது எந்த அளவுக்கு உண்மை? சுய ஜாதத்தை பார்த்துக்கணும். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. இதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஜாதகத்தை, பிரம்மனுடைய தலையெழுத்தை, உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும்.